கடலின் ஓசையோடு சேர்ந்து மணி ஒலிக்கும் ஒரே முருகன் தலம் எது தெரியுமா? அதுதான் திருச்செந்தூர். 6 படை வீடுகளில் 2வது படை வீடு. ஆனால் கடற்கரையோரத்தில் அமைந்த ஒரே தெய்வீக அதிசயம். ஒரு காலத்தில் 3 உலகங்களையும் அச்சுறுத்திய சூரபத்மன் என்ற அசுரனை அழிக்க சிவபெருமானின் சக்தியிலிருந்து தோன்றிய முருகன் தனது சேனைகளுடன் தெற்கே வந்து போர்க்களமாக தேர்ந்தெடுத்த இடமே இந்த திருச்செந்தூர். கடல் கொந்தளித்தது, வானம் இருண்டது, பூமி நடுங்கியது. ஆனால் இறுதியில் முருகனின் வேல் சூரபத்மனை வதம் செய்தது. அதே நேரத்தில் கருணை வடிவான முருகன் அவனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தனது வாகனமாகவும் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார். அந்த வெற்றியின் நினைவாக முருகன் இங்கேயே தங்கி சுப்பிரமணியராக அருள் பாலிக்கத் தொடங்கினார். 2000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்ட இந்த கோவில் கடல் சீற்றங்களையும் புயல்களையும் எதிர்த்து நின்றாலும் முருகனின் அருளால் மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்கிறது. கடலுக்கு மிக அருகில் இருந்தும் உப்பு நீர் இல்லாத நாழி கிணறு இன்றும் பக்தர்களை அதிசயிக்க வைக்கிறது. கந்த சஷ்டி சூரசம்ஹாரத்தின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி தங்கள் துயரங்களை முருகனிடம் ஒப்படைக்கிறார்கள். திருச்செந்தூர் என்பது ஒரு கோவில் அல்ல, அது தைரியத்தின் அடையாளம், வெற்றியின் உறுதி, கவலைப்பட்ட மனங்களுக்கு முருகன் சொல்லும் ஒரு வாக்குறுதி. வேல் இருக்கும்போது பயம் ஏன்?